Hi buddies, Doc Season 3 Episode 4. So இந்த எபிசோட் சீரியஸ்லி சூப்பர். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. ஏன்னா டைட்டிலோட பேரே வந்து த ஆரிஜின். இது எல்லாத்துக்கும் ஆரிஜின் என்ன, சீட் என்ன அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டாக எடுத்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லைன் வந்து 1954 டைம்லைனை காட்டுறாங்க. பிகாஸ் 1954 அந்த டைம்லைனில் தான் வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு நம்ம பர்ன் டாப்லர். ஆனால் அப்போ வந்து கோல் ஃபேக்டரிக்காரங்களாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மர்ம மனிதர்கள் 3 பேர்ல அந்த மிடில் ஏஜ் மேன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து பயங்கரமா மாசா மிரட்டுவான். பிகாஸ் இங்க கோல் வச்சு என்னடா பண்ண போறீங்க, தங்கத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க, நியூக்ளியர் பவர் பிளான் மூலமா நீ ஃபியூச்சரே பார்க்க முடியும், நான் முட்டா பசங்களா அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசிட்டு அவங்கள மிரட்டி ஸோ அங்கே நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெர்மிஷன் இதெல்லாம் ஃபைல்லாம் வாங்கிட்டு வந்து பர்ன் டாப்லர் வீட்டில் போட்டுருவாங்க. ஸோ பிகாஸ் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஓப்பன் பண்ணாதான் அந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் காட் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆகும், டைம் டிராவல் எல்லாமே நடக்கும். ஸோ இது வந்து சூப்பராக அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறதுக்காக இப்படி தான் பண்ணுறாங்க. அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு எப்படி ஒரு பெர்மிஷன் வந்தது, ஸோ ஃபியூச்சர்லேருந்து வந்து தான் இவங்க பண்ணுறாங்க. இட்ஸ் அகைன் அ பூட் ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாடியா, ட்ராண்டே அண்ட் ஜனா இவங்க வந்து எப்படி ரிலேட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதும் காட்டுறாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மூணு மர்ம மனிதர்கள் வந்து நம்ம ட்ராண்டேவை கேவ் கிட்ட மீட் பண்ணி ஏக்னஸோட பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம். ஸோ அந்த மர்ம மனிதன் யாரு அப்படிங்கிறது வந்து எபிசோட் எண்டிங்கில் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ராண்டே வந்து கிளாடியா கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறான். அது மூலமாக தான் வந்து நம்ம கிளாடியா பறக்கிறான்றது நமக்கு தெரியும். ஸோ ஜனாவை கல்யாணம் பண்ணி அவன் மூலமாக பறக்கிறவங்க தான் வந்து உல்ரிச் அண்ட் நம்ம மேட்ஸ் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அதையும் கிளியராக காட்டியிருந்தாங்க. பிகாஸ் ஜனா கூட அவன் வந்து ஒரு நல்ல லவ்வபிள் ரிலேஷன்ஷிப் மாதிரி மெயின்டைன் பண்ணுறான். பட் கிளாடியா கூட ஃபர்ஸ்ட் டைம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இது வந்து அந்த ட்ராண்டே அவங்க கதை மூவ் ஆகுது. அண்ட் அவங்க ஃபேமிலியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளாடியோட அம்மா, அதாவது டோரிஸ் அண்ட் ஈகன் டைட்மெண்ட் இருப்பான் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து செம சீன் ஆக்சுவலி. பிகாஸ் நம்ம ஹேனா 2020 டைம் டிராவல் பண்ணி இங்கே வந்திருப்பா. அப்போ வந்து ஈகன் டைட்மெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்ம ஹேனா ஸ்டார்ட்ஸ் ஹேவிங் செக்ஸ் வித் நம்ம ஈகன் டைட்மெண்ட். ஸோ இது வந்து நோட்டபிள் பாயிண்ட். பிகாஸ் இதே ஹேனா தான் வந்து 1986 என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உல்ரிச் அண்ட் கேத்ரினா வந்து ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது உல்ரிச் வந்து கேத்ரினாவை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அதே ஈகன் டைட்மெண்ட் கிட்ட தான் போய் கேஸ் ஃபைல் பண்ணுவா. ஸோ சேம் மேன் கிட்ட இவ பாஸ்ட்ல டைம் டிராவல் பண்ணி போய் சி ஸ்டார்ட் பிகமிங் பிரெக்னென்ட். அவ வந்து பிரெக்னென்ட் ஆயிடுவா. ஹேனா பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரெக்னன்சியை கலைக்கிறதுக்கு ஒரு சீன் காட்டுவாங்க. அந்த சீன்ல செம கனெக்ட் ஏற்படுத்துவாங்க. பிகாஸ் அப்போ வந்து அவ ஒரு சின்ன பொண்ணு கூட இன்டராக்ட் பண்ணுவா பாத்தீங்களா. அவ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம உண்மையிலே கேத்ரினாவோட அம்மா. ஸோ அந்த சீன்ல தான் வந்து நம்ம ஹேனா வந்து பாஸ்ட்ல டிராவல் பண்ணி போய் அவ பேர் கேத்ரினா அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த இன்ட்ராக்ஷனால தான் ஒருவேளை இந்த பொண்ணு சின்ன பொண்ணு வந்து பெரிய ஆனதுக்கு அப்புறம் அவ குழந்தைக்கு கேத்ரினான்னு பேர் வச்சிருக்கலாம். ஸோ அந்த கனெக்ட் தான் வந்து போன எபிசோட்ல கேத்ரினா வந்து டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்ல வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, அதாவது உல்ரிச் அடைச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அப்போ அந்த டாலர் வச்சு தான் வந்து ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். ஸோ இதான் நம்ம அம்மா அப்படிங்கிறது. ஸோ அந்த செயின்ட் கிறிஸ்டோபர் டாலர் அப்படிங்கிறது எபிசோட்ஸ் ஃபுல்லாவே வந்து சூப்பரா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து ஹேனா வந்து பிரெக்னன்சியை கலைக்காமலே எஸ்கேப் ஆகி வந்துருவா. ஸோ ஹேனா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹேனா அங்கே இருக்கா, அவள் கண்டிப்பாக குழந்தைய பெற்றெடுக்க போறா அப்படின்னு சொல்றா. ஆனால் ஸோ அந்த இடத்துல என்ன நடக்க போகுது, அவளுக்கு பிறக்க போகிற குழந்தை என்ன பண்ண போறாங்க, ஸோ இதெல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஹேனா சொல்றதை பார்க்கும்போது ஏன் சில பேர்கிட்ட மட்டும் எல்லாமே இருக்கு, சில பேர்கிட்ட ஏன் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்றா. ஒருவேளை அவள் வில்லியா மாதிரி ஏதாவது பண்ண போறாளா. ஸோ அவள் அவ்வளோ பெரிய கேரக்டர் இல்லைனாலும் அவளுக்கு பிறக்க போகிற குழந்தை ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆடம் இந்த 1954 ஏக்னஸ் இல்லை அப்படின்னா அவள் டைம் டிராவல் பண்ணி போயிருக்கா. அதுதான் வந்து ஆடம் கூட ஆடம் சொல்ற விஷயத்த ஒபே பண்றான். என்ன அப்படின்னா, அதாவது கிளாடியா வந்து ஒரு மிஸ்ஸிங் பேஜ், கிளாடியா செத்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஏக்னஸ் கிட்ட கொடுத்து இதை வந்து கிளாடியா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆடம் சொல்றான். ஸோ இது வந்து செம கனெக்ட் ஆக்சுவலி. பிகாஸ் அவ போய் கிளாடியா கிட்ட அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பதான் வந்து நம்ம நோவா ஷூட் பண்ணி கிளாடியா கிட்ட எடுத்துட்டு வருவான். திருப்பி அந்த காரணத்தை வச்சுதான் வந்து ஏக்னஸ் வந்து நோவாவை ஷூட் பண்ணுவான். ஸோ இது எல்லாமே வந்து ஆடமோட மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. ஆல்சோ அந்த சீன்ல ஏக்னஸ் சொல்லுவா, ஸோ மார்த்தா கிட்ட வந்து எது ஆரிஜின் அப்படிங்கறத இன்னைக்கு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுவா. பிகாஸ் இந்த டைம்ல எந்த மார்த்தா அப்படின்னா, அதாவது ஆல்டர்னேட் உலகத்துல இருந்து 1888க்கு டைம் டிராவல் பண்ணி போயிட்டு அங்கிருந்து திருப்பி ஆடமை பார்க்க வந்திருப்பா பாத்தீங்களா, அந்த மார்த்தா. ஸோ அந்த மார்த்தா கிட்ட ஆடம் சொல்ற இன்ட்ராக்ஷன் தான் வந்து எபிசோட் எண்டிங், அது வந்து கடைசி சொல்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஆடமோட உலகத்துல. ஸோ இப்போ வந்து ஆல்டர்னேட் உலகம். ஆல்டர்னேட் உலகத்துல என்ன நடந்தது, ஆல்ரெடி ஈவ் வந்து நம்ம ஜோனஸ் அனுப்பி வச்சிருந்திருப்போம். ஸோ அதனால நம்ம டீனேஜ் மார்த்தாவை ஃபர்ஸ்ட் டைம் டைம் டிராவல் பண்ணி இந்த டெசர்டட் ஏரியாவுக்கு நம்ம ஜோனஸ் கூட்டிட்டு போயிருப்பான். அப்போ வந்து ஸ்கார்ஃப் போட்டு ஒரு லேடி வந்திருப்பா. அவ வந்து ஃபேஸ் ரிமூவ் பண்ணுவா பாத்தீங்களா. அவ யாரு அப்படின்னா, அவ தான் 33 years ஃபியூச்சர் வெர்ஷன் ஆஃப் மார்த்தா. ஸோ அவ வந்து அந்த ஃபேமிலி ட்ரீ அந்த டைம் டிராவலை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ வந்து ஒரு உலகத்தை தான் காப்பாற்ற முடியும், அதாவது ஈவ் வந்து உன்னை போய் சொல்லி அனுப்பிச்சிட்டா அப்படிங்கிற மேட்டர் ஜோனஸ்க்கு தெரிவிப்படுத்துவா. ஆல்சோ இந்த மார்த்தா கூட சேர்ந்து தான் அந்த விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவா. ஸோ இதை சொல்லிட்டு இவங்க ஜோனஸ் அண்ட் மார்த்தா வந்து போயிடுவாங்க. அண்ட் டைம் டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் மார்த்தா ஒரு செமையான விஷயம் சொல்லுவா. என்ன அப்படின்னா, இந்த ஜோனஸ்
டைம் டிராவல் பண்ணி வந்து ஆல்டர்னேட் உலகத்தில் வந்து மார்த்தா கிளாஸ் ரூமில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆகும்போது ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. நீ நானும் ஏற்கனவே ரொம்ப நாள் தெரிஞ்ச ஒரு தேஜாவும் எனக்கு ஏற்பட்டது. ஸோ அது வந்து ரொம்ப ஃபீலிங்கான சீன். அந்த எமோஷனல் கனெக்ட்னால அவங்க 2 பேருக்குள்ள ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்போ அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 33 இயர்ஸ் ஃபியூச்சர் வெர்ஷன் ஆஃப் மார்த்தா இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து இவங்க 2 பேரும் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம ஆல்டர்னேட் உலகத்தை சேர்ந்த நோவா வந்து பேசுவோம். என்ன அப்படின்னா, யூ சேவ்டு ஹிம், அதனால யூ சேவ்டு ஹிம் அண்ட் அதனால தான் நம்ம எல்லாருமே இப்போ உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுவோம். அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யூ சேவ்டு ஹிம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மார்த்தா, அதாவது ஆல்டர்னேட் உலகத்தை சேர்ந்த மார்த்தா தான் வந்து டைம் டிராவல் பண்ணி போய் ஆடமோட உலகத்தில் ஜோனஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போக்லிப்ஸ் நடக்கும்போது கரெக்டாக டைம் டிராவல் பண்ணி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ அதனால தான் இவங்க 2 பேரும் சேர்றாங்க. அதனால தான் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பிறக்கிறாங்க. ஸோ இட் ஷோஸ் தட் அந்த நோவா சொல்கிற அந்த டயலாக்லேயே க்ளீனாக தெரியுது, மார்த்தா வந்து அங்கேருந்து ஜோனஸை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் த ஆரிஜின் அப்படிங்கிறத வந்து இன்னொரு சீன்லையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம இது வந்து ஆடமோட உலகத்தில் இப்போ காட்டுறது. ஸோ ஆடமோட உலகத்தில் 1888 ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு டைம் டிராவல் பண்ணி வந்திருப்போம் பார்த்தீங்களா நம்ம மார்த்தா, அவகிட்ட சொல்லுவான் என்ன அப்படின்னா, ஆடம் வந்து நம்ம மார்த்தாவோட வயிற்றுல கை வச்சுட்டு இதுதான் ஆரிஜின், அதாவது இதுதான் சீடு, எல்லாத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் இதுதான், நடந்தே தீரும் அப்போக்லிப்ஸ் எல்லாமே வந்து. ஸோ ஜோனஸும் நீயும் சேர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப் மேற்கொண்டதுனால அவன் வயிற்றுக்குள்ள ஃபார்ம் ஆகுது பார்த்தியா, அதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இட் ஷோஸ் தட் ஜோனஸும் மார்த்தாவும் அங்கேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுது பார்த்தீங்களா. ஸோ அப்போ தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்தே வந்து நம்ம ஜோனஸ்க்கும் நைட் மேர் வரும்போது அவங்க 2 பேரும் ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தான் நைட் மேர் வரும். அதே மாதிரி நம்ம மார்த்தாவுக்கும் அதே மாதிரி தான் நைட் மேர் வந்துட்டு இருக்கு. ஸோ இட் ஷோஸ் தட் அவங்க தான் வந்து ஆரிஜின் ஃபார் எவ்ரி திங். ஸோ இது சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஸோ மார்த்தா கிட்ட அப்படி ஆடம் வயிற்றுல கை வச்சு இதுதான் வந்து சீடு அப்படின்னு சொல்லும்போது என்ன கேரக்டரை காட்டுறாங்க அப்படின்னா, அந்த 3 மர்ம மனிதர்கள்ல அந்த மிடில் ஏஜ் பர்சன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் அந்த ஆடம் ஈவ் ஃபோட்டோவை பார்த்து நின்றுட்டு இருப்பான். ஸோ அந்த 3 பேருமே யாருமே கிடையாது, நம்ம ஜோனஸ்க்கும் மார்த்தாக்கும் பிறந்த பசங்க தான் அவங்க. ஸோ இது கிளியர் கட்டாக சூப்பராக எடுத்திருந்தாங்க. கனெக்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் த செயின்ட் கிறிஸ்டோஃபர் அந்த டாலர்ல இருந்து இந்த ஏக்னஸை டைம் ட்ராவல் பண்ண அனுப்பிச்சு அந்த கிளாடியோவை ஷூட் பண்ணி, ஸோ இந்த கனெக்ட் எல்லாமே வந்து பிரில்லியன்ட் எடுத்திருந்தாங்க. இந்த எபிசோட் ஓவரால் ஃபேண்டாஸ்டிக் எபிசோட். பார்த்து எல்லாருக்குமே வந்து ஃபினிஷிங்கில் அந்த ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது சீரியஸ்லி எல்லாருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டிருக்கும் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ ஜோனஸ் மார்த்தா இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க என்ன தான் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, திருப்பி எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. யாருமே வந்து ஏன் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த உலகம் ரன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அப்போக்லிப்ஸ் நடக்காமல் காப்பாற்ற ட்ரை பண்ணும் அப்படிங்கிற டாஸ்க்கை தான் எடுத்திருக்காங்க. ஸோ போன உலகத்தில் தான் அது நடக்கல, அட்லீஸ்ட் இந்த உலகத்துல அது ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அப்போக்லிப்ஸ் நடந்தால் தான் இந்த டைம் ட்ராவல்லாம் நடக்கும், காட் பார்ட்டிகிள் கிரியேட் ஆகும். ஸோ என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. கண்டிப்பாக இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம டேனஸ் வாட்ச் மேக்கரை பற்றி எதுவுமே வரல. ஸோ எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் அடுத்த எபிசோட்ல அதை பற்றி வருமா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.